இன்னையோட வீடியோல வாழைப்பூ வச்சு வடையும் பொரியலும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுப்போம். இதுல வைட்டமின் ஏ நிறையவே இருக்கு. இத வாரத்துக்கு ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர், ரத்த சோகை, பெண்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய நோய்க்கு இது தீர்வா இருக்கு. இப்போ வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு இதழ்ல இருந்தும் இந்த மாதிரி வாழைப்பூவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்துல காட்டுற மாதிரி ஒரு பூல இருந்தும் இந்த மாதிரி நீட்டமா இருக்க காம்பையும் கண்ணாடி மாதிரி சின்னதா இருக்கும், இதையும் பிரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா வாழைப்பூல இருந்தும் எடுத்துருங்க. இப்போ வாழைப்பூ எவ்வளவு சுலபமா சுத்தம் பண்றதுன்னு தெரிஞ்சிட்டு இருப்போம். சுத்தம் பண்ண வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. வாழைப்பூ சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் காட்டுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்புல கடாய் வச்சு வாழைப்பூக்கு ஏத்த தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 400 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பூவை சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலரி விட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வாழைப்பூ வேக வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல இருந்து தட்டுல மாத்திக்கோங்க. வாழைப்பூல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல் ரெண்டுத்துக்குமே தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 50 கிராம் துவரம் பருப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு இறக்கிருக்கேன். கொஞ்சமா வாழைப்பூ, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை, துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். அடுப்புல கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம், வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச துவரம் பருப்பு, 100 ml தண்ணி, பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் அதில் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே துருவின தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான வாழைப்பூ பொரியல் தயாராயிடுச்சு. அடுத்து வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 400 கிராம், இதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்து மிதமான தீயில வச்சு இந்த வடையை போட்டு எடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமா 2 பக்கமும் வந்து இருக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர்ல 2 சைடுமே இருக்கணும். இப்போ இது கடாயில இருந்து எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.